ஹே காய்ஸ், வெல்கம் டு பிரினோத் எக்ஸ்ப்ளோரர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லியோவோட கிஃப்ட்டை அன்ராப் பண்ணி செட் பண்ண போகிறோம். ஆமாம். ஸோ வந்து லியோவுக்கு வந்து அவரோட தாய் மாமா வந்து ஒரு கிஃப்ட்டும் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அது என்னன்றதை பார்க்குறோம், அசம்பிள் பண்ணுறோம். ஸோ அதை வந்து லியோவை வந்து யூஸ் பண்ண வச்சு நீங்கள் அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து லியோவுக்கு பர்த்டே கிஃப்ட் அவங்க மாமா வாங்கி கொடுத்தது. கிஃப்ட்டு கூடயே விளையாடுறான்னா கிஃப்ட்டு உள்ளே இருந்ததை பார்த்தா எப்படி விளையாடுவான்? இந்த டப்பாவே காலையில சுற்றி அதான் எப்படா விரும்பிங்கன்னு உட்காந்துட்டு இருந்தான். இல்லைப்பா இல்லை, ஆமாவா? லியோ இங்கே பாரு. லியோ பிரிச்சிடலாமா? வேணாமா? பிரிச்சிடலாமா? ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கு? ஸோ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துடலாம். வாங்கப்பா. பார்த்தீங்கன்னா அம்மாவும் பையனும் சேர்ந்து அதை வந்து அன்ராப் பண்ண போகிறாங்க. வாடி வாடி மாமா கிஃப்ட் பிரிச்சு போக முடியும். வேணாமா? அவனுக்கு அந்த டப்பாவோட இருக்கட்டும் போல, தடி தடி விளாண்டுட்டு இருக்கான்ல. அவ்வளோதான். இது வந்து பர்த்டேன்றதால நேற்று பிரிக்கலை. சரி, பர்த்டே முடிஞ்சு கரெக்டாக பிரிக்கலாம். நமக்கு பர்த்டே ஒர்க்கையும் நிறையா இருந்தது. அது இல்லாமல் டெக்கரேஷன்லாம் நம்மளே பண்ணிட்டோம் கையால். ப்ளூ கலர். ஸோ பையன்ல நல்ல ப்ளூ. இதில் வந்து 2 ஆப்ஷன் இருந்துச்சு, பிங்க் இருந்துச்சு, ப்ளூ இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா பேக்குன்னு நினைப்பீங்க, அதுதான் இல்லை. ஆக்சுவலாக வந்து இது வந்து லியோ குட்டிக்கான ஃபுல் செட்டப் இது. ஸோ இதெல்லாம் எடுத்து நீங்களே அரேஞ்ச் பண்ணிடுங்க. சரி வா. ஸோ இதிலேருந்து வந்து எல்லாமே வந்து தனித்தனி பார்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பார்த்துக்கிட்டு இருக்காப்புல வினோத். இந்த குடும்பிக்கார பையன் ரொம்ப அர்ஜென்ட் படுறான். இங்கே பாருங்க லியோ, பிரிச்சிடலாமா? பிரித்து அன்பாக்ஸ் பண்ணிடலாமாடி தாங்கம்? வேணாமா? அவர் எடுத்து கொடுக்குறாராம். வேணாம் வேணாம், ஏதாவது கிழிச்சிட போகுது. என்னோட டூல் பாக்ஸ் எடுத்துருவா. டூல் பாக்ஸ் எங்க இருக்கு? ஹெல்மெட்டா? ஹெல்மெட் இல்ல, பின்னாடி மாட்ட. ஓ அதுவா, பால் புட்டி வைக்கிறதுக்கா? சரி சரி. அதை பார்த்து 1 by 1 பண்ணிருங்க. காலையில வந்து லியோ வந்து இந்த டப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், உள்ள என்ன இருக்கு ட்ராக் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ வந்து அந்த டப்பாவோட லியோ உட்கார வைக்க போறோம். என்ன பண்ணுது அழகு பிள்ளை? டப்பா வேணுமா உங்களுக்கு விளையாட? விழுந்துடக்கூடாது, விழுந்துடக்கூடாது தாங்கம் குடும்பி குட்டி. என்ன பண்ணுது என் அழகு? இங்க பாருங்க. சரி. பார்த்தீங்கன்னா லூஸான்ற பிராண்டில் வந்து டிஎஃப்டி ஹைப்பர் 500 ப்ரோ அப்படின்ற ஒரு ப்ளஸ் வேரியண்ட்டோட ட்ரைசைக்கிள் இது. இது வந்து பேபி, பாய்ஸ், கேர்ள்ஸ் எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 30 கிலோ வந்து தாங்கும்னு ஒரு கம்பெனி வந்து கிளைம் பண்ணுறாங்க. அப் டு 2 இயர்ஸ்லேருந்து இது வந்து நீங்கள் வந்து செல்ஃபாக ஓட்டுற பசங்க ஓட்டலாம். அப்படி இல்லை, குழந்தைங்கள வச்சு சீட் பெல்ட் மாதிரி கொடுத்து
பேரண்டிங் கண்ட்ரோல் மாதிரி பேரண்ட்ஸு நம்ம வந்து லெஃப்ட் ரைட் திரும்புகிற மாதிரியும் இதுமாரி வச்சுருக்குறாங்க. அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. அவன் பிரினோத்துக்கு வந்து அவங்க தாய் மாமாவோட கிஃப்ட் இது. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிலில் கூட குழந்த மேலே வந்து வெயில் படாத அளவுக்கு வந்து மேலே வந்து ஒரு குடை மாரி அழகாக கொடுத்துட்றாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இங்கே நம்ம வெளில எங்கேயாவது தள்ளிட்டு போகிறப்ப ஏதாவது வெயில் ரொம்ப பட்டாலோ மழை பெஞ்சாலோ கொஞ்சம் வந்து தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது மெட்டீரியல். சொல்லப்போனால் இதோட பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நம்ம எதையுமே போட்டு வந்து முடுக்கிறதோ இல்லை ஸ்பேனர் எடுக்கணும் எதுவுமே தேவையில்லை. எல்லாமே வந்து நம்ம கை அளவுக்கு டைட் இருந்தாலே போதுமானது. அந்த மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா பிரினோத் ஜாலியாக விளாண்டுட்ருக்காப்புல. சரி, நம்ம ஒர்க்கு வருவோம். இதோட பில்டு குவாலிட்டி வந்து உண்மையிலே சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நம்ம இந்த சக்கரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக்கு தான். டப்புன்னு 2 சக்கரம் பேக் சக்கரம்லாம் அப்படியே டக்குன்னு கிளிக் ஆகிடுச்சு. ஒரே ஒரு கிளிப்பில் போய் லாக் ஆகுது, அவ்வளோதான். அதேமாரி வந்து இந்த சென்டர் ராடு அப்புறம் இந்த ஹேண்டில் பாரு இது மட்டும்தான் கொஞ்சம் புஷ் பண்ணி உள்ளே தள்ளுற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பேரண்டிங் கண்ட்ரோல் ராடு. இது வந்து நல்லா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஸ்க்ரூ பண்ணி ஏற்றுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஸ்க்ரூ டைப் கிடையாது. பட் வந்து அந்த பைப் ஸ்ட்ரைட்டாக அனுப்புனா உள்ளே போகல. அது கொஞ்சம் சுற்றி அனுப்புனோம்னா உள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. டேரெக்டாக நம்ம கையால் டைட் பண்ணுற மாரி ஒவ்வொரு ஸ்க்ரூக்கும் ஒரு ஹேண்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது நல்லா இருக்குது. பேசிக்காகவே இந்த பாக்ஸில் வந்து மேனுவலும் கொடுத்துட்றாங்க. அந்த மேனுவலில் இன்ச் பை இன்ச்சு நம்ம படித்து இன்ஸ்ட்ரக்ஷனோடு பண்ணாலே கரெக்டாக இருக்குது. அளவுப்பா இது 1 2 3 நமக்கு மேலே வைங்க. இது நம்ம பேரண்டிங் ஹேண்ட்லிங் தானே, மேலே வைங்க. வாட்டமா லாக் அடிக்கூடாதுன்னா இதை லூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணி எடுத்துக்கணும். மேலே இது நல்லா தூக்கி வைங்க. நம்ம 2 டைப். இப்போ இது வந்து யாரும் அழுத்தினாலும் கீழே இறங்குறாங்க. நல்லா டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டோம்னா இல்லை அவ்வளோ இதான் லாஸ்ட் 3 முடிச்சுட்டோம். கொஞ்ச நாள் தான்ப்பா இது. அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணி விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் இவன் ஓட்ட ஆரம்பிச்சா அவன் விட்டு ஓட்ட ஆரம்பிச்சா இதையும் அதையும் ரிமூவ் பண்ணிடணும். ஆமாம், நம்ம இங்கே வெளில போனோம் போயிருந்தோம். இந்த ஓட்டை எதுக்கு கொடுத்தாலும் யோசிச்சோங்க. இது ஆக்சுவல் ஓட்டை. நம்மளோட கனெக்ஷன். ஆமாம், இது நம்ம கனெக்ஷன். இது நமக்கு வேண்டாம்னா எடுத்து விட்டா அவங்க ஓட்ட ஆரம்பிச்சிடும். ஆமாம், எடுத்து விட்டுருணும். இது நம்ம கண்ட்ரோல். இந்த ஒரு இது மட்டும். உள்ள மெட்டீரியல் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் கேம்பெயின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட வேலை என்னென்னா யூவி ரே ப்ரொடக்ஷன், அட்ஜஸ்டபிள் ஆங்கிள் பட் பிரீத்தபிள் மெட்டீரியல் இதெல்லாம் வந்து அதை ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதில் பேபியை உட்கார வச்சா சேஃபா அப்படின்னு கேட்டால் 100% சேஃப்னு சொல்லுவேன். ஃப்ரண்ட்டில் வந்து சீட் பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஃபைனலி ஃபிட் பண்ணுற வேலைலாம் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லியோவுக்கு வந்து அவங்க மாமா வாங்கி கொடுத்த உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாப்புல. இப்போ சைக்கிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம லியோ வந்து லியோ தான் ஓட்டுறான்னு அதுதான் கிடையாது, பின்னாடி யாராவது தள்ளலாம். நம்ம வந்து இப்படி திருப்பிட்டா ரைட்டு போகுது. ஆமாம், லெஃப்ட் திருப்பிட்டா கண்ட்ரோல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல பேபி ப்ராடக்ட். அவன் திருப்பவே வேணாம். அவனுக்குன்னு ஒரு தனியாக சீட் பெல்ட் போட்டிருக்காங்க. பேக்கில் வந்து ப்ரீ தான் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது. இவன் 100 கிலோமீட்டர் ஸ்பீடு வர்ற மாதிரி இவனுக்கு வந்து ஒரு சீட் பெல்ட்டு பெல்லு. இதை பாருங்கள், தள்ளுறது நாங்கள், அடிக்கிறது இவர். இதான் ஆந்திரா மாடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம வினோத் அப்பா ஓட்ட ஆரம்பிச்சிட்டார் டிரைவர் வேலைக்கு. ஹாய் அழகி. அதெல்லாம் பண்ணாதீங்க. Because this is boys things. அது சரி. ஸ்ட்ரைட்டா வாங்க, ஸ்ட்ரைட்டா வாங்க.
ஸோ கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு வேண்டும்.